இந்த இஷான் கிஷன் பையன் என்ன கொத்துறான்டாயா வா உத்து திருப்புறான்டா சாமி. லிட்ரலி நியூசிலாந்து பவுலர்ஸ போட்டு கமான் குத்திட்டான். 10 6 எம்மாடியோ எம்மா கொடூர ஹிட்டிங். இதுக்கு மேல இந்த பயலை உட்கார வச்சுட்டு சஞ்சீவா ஆட வச்சா அது இந்த பயலுக்கு பண்ற பெரிய அநியாயம். இதுக்கு மேலயும் இவ்வளவு வெல் டிசர்வ்டா இருக்கிற பையனை விட்டுட்டு சஞ்சீவ் தான் ஆட வைக்கணும் நம்ம கதறனா. அப்புறம் இவ்வளவு நாள் வெல் டிசர்வ்டா இருக்க சஞ்சீவுக்கு ஒரு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குதுன்னு நம்ம கதறினதுல அர்த்தமே இல்லாம போடும். இப்போதைக்கு டிசர்வ்டா இருக்குது பாக்கெட் சைஸ் டைனமோ இஷான் கிஷன் செல்லக்குட்டி தான். சேட்டனுக்கு பயத்துல பாலே பட மாட்டேங்குது. சேட்டன் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அவனோட பழைய ஃபார்ம் எடுத்துக்கிட்டு வெறுத்தனமா திரும்பி வருவான். அப்புறம் இந்த பீடாக் சொல்றாருல, இந்த 5 இன்னிங்ஸை வச்சு இந்தியன் டீம்லயே அவர் வர முடியாதுன்னு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, வருவான் தலைவன். இந்த நியூசிலாந்து பயலுக வந்து சஞ்சுக்கு சங்கூதிட்டாங்க. அப்படியே அந்த பக்கம் ஸ்கைய ஃபார்முக்கு கொண்டு வந்து விட்டாங்க. இப்ப அந்த பயலும் நாயடி பேடி அடிச்சு இருக்குது. அப்புறம் நம்ம தலைவன் பாண்டியா 17 பால்ல 42 ரன்னு 4 6. பாண்டியா போய் ஆடினாலே ஒரு ஸ்வாக் தான் இல்ல. அப்புறம் இன்னொரு மேட்ரு தெரியுமா சாரு, 6 அடிக்க பிராக்டிஸ் பண்றது 100 மீட்டர் வச்சுதான். 20 ஓவர்ல 271 ரன்னாடா அடிப்பீங்க. அப்பா எவனாலையும் இந்த பயல்களை நிறுத்த முடியாது வாய்ப்பில்ல. அப்புறம் நியூசிலாந்து சைட்ல இருந்து அந்த ஃபின் ஆலனோட அடிய பாத்தீங்களா, கொஞ்சம் அசந்திருந்தாங்க, முடிச்சு விட்டுருப்பான். தூக்கி எங்கேயோ சுருறாண்டாயா. அப்பா ஏதோ நல்லா ஓவர போட்டு அக்ஷர் பட்டேல் போட்டாரு ஆலன. இல்லைன்னா இன்னைக்கு நமக்கு அதோ கதிதான். அப்புறம் லாஸ்ட் வீடியோல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கதறினதுக்கு 1200 பேருக்கு மேல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க தெய்வங்களா. அப்ப திரும்பவும் கதற வேண்டித்தான். மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிட்டுக்கிறாயாவா. இருங்க இப்பதான் பார்த்தேன், இந்த ஹர்ஷ்தீப் சிங் பயவுள்ள 5 விக்கெட்டை வேற கழட்டி இருக்கு. பயவுள்ள பேட்டிங்கே பண்ணாம ஒரு 50 போட்டு 5 விக்கெட்டையும் எடுத்திருக்கு.